வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் பொங்கல் பண்டிகைக்கு தடையின்றி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் இன்று உறுதியளித்துள்ளார். இதனிடையே கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க தமிழக அரசு ரயில்வே நிர்வாகத்திற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக அரசு சார்பில் நேற்று நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு அரசு பேருந்துகள் இயங்குமா என அச்சம் எழுந்துள்ளது. இதுகுறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுடன் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பொங்கல் பண்டிகைக்கு அரசு விரைவு பேருந்துகளை தடையின்றி இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உறுதியளித்தார். எந்த பிரச்சனையும் இருக்காது, பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கலாம். வேலை நிறுத்தம் குறிப்பிட்ட குறைவான நபர்கள் தான் செய்வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் பயணிக்கலாம். எந்த விதத்திலும் போக்குவரத்து நடைபெறாது. இதனிடையே அண்மையில் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர்பாபு, அனைத்து அடிப்படை வசதிகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இந்த பேருந்து முனையத்தை முழுமையாக மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற அளவிற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திருநங்கைகளுக்காக தனி கழிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசுக்கு திருநங்கைகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கல்பாக்கத்தைச் சேர்ந்த நிஷா, நெடுங்குற்றத்தைச் சேர்ந்த தமிழ் கூறுகையில், இதுவரையிலும் நாங்களும் பார்த்துருக்கோம். வெளியில் பப்ளிக்லாம் போனால் கூட இந்த திருநங்கைகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டு இந்த பாத்ரூம் கிடையாது. இது புதுசாக கட்டி கொடுத்துருக்காரு அந்த ஐயா. என்றைக்குமே நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே திருநங்கைகளுக்கு கழிப்பறை கட்டவில்லை. ஆகையால் இந்த பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் நூற்றாண்டு கழக முனைவர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஸ்டாலின் திருநங்கைகளுக்காக பாத்ரூம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்காரு. அவருக்கு மிக்க மிக்க நன்றி. திருநங்கைகள் சமுதாயத்தில் கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்காக ரயில்வே வாரியத்திற்கு முதற்கட்டமாக 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடிக்க ரயில்வே வாரியத்திற்கு CMDA கோரிக்கை வைத்துள்ளது. செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல். தொழிற்சங்கத்தினர் முன்வைத்திருக்கக்கூடிய 6 முக்கிய கோரிக்கைகளில் குறைந்தபட்சம் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வை அறிவித்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் திட்டமிட்டபடி வருகின்ற 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.